தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெவன் ஆஃப் தி டெசர்ட் ராயல் ஃபலூடா. ஏதாச்சும் டெலிஷியஸா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ராயல் ஃபலூடாவை ட்ரை பண்ணுங்க. இதை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியஸ்டான ஃபீல் கொடுக்கும். அப்படியே இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், பேருக்கு ஏற்ற மாதிரியே ராயலான டேஸ்ட் தான். இந்த ஒரு கிளாஸை நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற வரைக்கும் ஒரு டிலைட்ஃபுல்லான ஜேர்னியாக இருக்கும். அதுவும் இந்த ஹாட் சம்மரில் சாப்பிட்டீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெல்லியை செட் பண்ணிடலாம். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். அதனால இதை ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சிருங்க. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக அதில் வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் சேர்த்து அதில் இந்த ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் அந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் சேர்த்துக்கலாம். ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இல்லைன்னா அகர் இருக்குல்ல, அதாவது கடல் பாசி, அதுலயும் நம்ம செட் பண்ணலாம். நீங்க வாங்குற ஜெல்லி பேக்லயே எப்படி ஜெல்லி செட் பண்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா செஞ்சிடலாம். ஜெல்லி மிக்சர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததா ஃபலூடாக்கு சேமியாவை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் அதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த சேமியா ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சேமியா பாயில் ஆயிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப இன்னொரு பாத்திரத்துல 1 கிளாஸ் ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துக்கலாம். இது 1/4 லிட்டர் அளவு பால் இருக்கும். பால் நல்லா சூடாகட்டும். இப்ப இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரோஸ் மில்க் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல சப்ஜா சீட்ஸ் நல்லா சோக் ஆயிரும். இப்போ அடுத்ததா ஃபலூடாக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு மாதுளை 1 கப், திராட்சை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுனாலும் இதுல சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா சாப் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 10 கேஷ்யூ நட்ஸும் எடுத்திருக்கேன். டாப்பிங்ஸ்க்காக செரிஸும் கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்திருக்கேன். இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு டாலான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல செட் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லியை பீசஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயில் பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அடுத்த லேயருக்கு 1 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற ரோஸ் மில்கை இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு மேல 1 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் நான் வச்சுக்கிறேன்.
நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் வேணும்னாலும் இதுல வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். கூடவே சாப் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபைனலா டாப்பிங்ல ஒரே ஒரு செர்ரி வச்சு இதை சில்லா சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அப்சல்யூட்லி ஆசம், நம்ம ராயல் ஃபலூடா ரெடி. இதுல நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிற ஒவ்வொரு லேயரும் அந்த அரோமேட்டிக்கான ரோஸ் சிரப்பும் கிரன்ச்சியான நட்ஸும் கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸும் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். வெளியில வாங்குற பிரைஸை கம்பேர் பண்ணும்போது வீட்ல செஞ்சா செலவும் நமக்கு கம்மி தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம செஞ்ச இந்த ராயல் ஃபலூடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.